வணக்கம். இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கிறேன். அதாவது நிறைய இடங்களில் திரு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப தவறுதலான விதத்தில் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி என்கின்ற மூக்குப்பொடி டப்பா உடைக்கப்பட்டது, சீமான் என்கின்ற பியர் பாட்டில் உடைக்கப்பட்டது, சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி, நாம் தமிழர் கட்சியில ஒரு தமிழர் கூட இல்லையா உங்க கூற்றுக்கு வந்தா, ஏன் மலையாளி லேப் டெஸ்ட் எடுத்து பச்சை மலையாளியை நீங்க எதுக்கு நீங்க தலைவரா வச்சிருக்கிறீங்க? மைக்குக்கு முன்னாடி வருண்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி புலி, மற்ற எல்லா இடத்துலயும் எலி, சுண்டெலி, எல்லா இடத்துல இருந்தும் என்ன பண்றாரு, தூது அனுப்புறாரு மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், உங்களை பாத்தீங்கன்னா அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொன்னாலோ இல்ல நீங்க கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி, மொழி பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட தீவிரவாத கட்சின்னு தான் அடையாளப்படுத்துறாங்க. இப்ப நான் மேல சொன்ன எல்லாத்தையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், எங்களை சேர்ந்தவங்க போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதானே ஊர் உலகம் ஃபுல்லும் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கு. ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருந்தா, வாதம்னு ஒண்ணு வந்தா நேரடியா எப்படி பேசணுமோ அதுக்குண்டான கருத்தியல் ரீதியா மோதுறதுன்றது வேற. கமெண்ட் பாக்ஸ்ல கட்டபொம்மன் என்னும் பர்னிச்சர் உடைக்கப்பட்டது, கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன், கட்டபொம்மன் என்ன பண்ணும் உருவம் சிவாஜி, நடிகர் சிவாஜியினுடைய உருவத்தை வைத்து ஒரு கடவுளா வணங்கிட்டு இருக்காங்க, திருமலை நாயக்கர் இப்படி, விருப்பாச்சி கோபால் நாயக்கர் இப்படி, ஜிடி நாயுடு என்னத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு, ஏன்னா பெரியாரையும் பாத்தீங்கன்னா ராமசாமி நாயக்கர் சொல்லி மொழி வேற்றுமொழி பேசுறவர்கள் என்று சொல்லி எல்லா கமெண்ட்லயுமே அநாகரிகமா இது போல கமெண்ட் போட்டுட்டு இருக்கே. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாங்க இதை திரும்ப பதிலுக்கு செய்ய ஆரம்பிச்சா, இப்படி பேச ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிக்கும்? இதை நான் கேட்கிறேன், எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே கேட்கிறேன், மொழி சிறுபான்மையினரை ஏன் வாக்கு வங்கியா மட்டும் பயன்படுத்துறீங்க? அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணியோ இல்ல அவங்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல் தரக்கூடிய இந்த மாதிரியான நாம் தமிழர் கட்சிகளை தடை செய்வோம் அப்படின்னு ஏன் எந்த கட்சியினருமே பேச மாட்டேன்றீங்க? ஏதாவது ஒரு விதத்துல அவர்கிட்ட இருந்து ஏதாவது பலன் கிடைச்சிடாதா அப்படின்னா எங்களுடைய வாக்கு வங்கி வேண்டாமா, இல்ல எங்களுடைய ஆதரவு வேண்டாமா, இல்ல நீங்க எங்களை என்னவாதான் மதிக்கிறீங்க, இல்ல ஒன்லி ஃபார் ஓட்டு வாக்கு வங்கிக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறதா, இல்ல ஓப்பனா வெளிப்படையா மொழி சிறுபான்மையினருக்கு இந்த கட்சியினர் சார்பாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, அப்படி வரும் பட்சத்தில் நாங்க உங்களுக்கு ஆதரவா நிற்போம் அப்படின்னு எந்த குரலுமே எந்த கட்சியும் கொடுக்கலையே. நாங்க தான் எங்களுக்கு உண்டான இதை பேசிட்டு இருக்கோம், நாங்க தான் எங்களுக்கு உண்டான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினரை எவ்வாறு நீங்க பேசுறீங்களோ அது வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள், பாராட்டுறோம். அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு, அவங்களுக்கு உண்டான குரலா நிறைய கட்சிகள் ஒலிக்கிறீங்க. என்னைக்கு மொழி சிறுபான்மையினருக்கு இப்படிப்பட்ட குரூப்னால, இப்படிப்பட்ட கயவர்கள்னால, இப்படிப்பட்ட குரூப்னால, மிகப்பெரிய கஞ்சா கோஷ்டிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க அணுகிறதுக்கோ இல்ல எங்களுக்கான ஒரு குரலா யாரு பேச போறீங்க, எப்ப பேச போறீங்க எங்களுக்கு புரியல. மிகப்பெரிய அளவுக்கு மனவலியோட இங்க வாழ்ந்துட்டு இருக்க மொழி சிறுபான்மையினருடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய யாரு புரிஞ்சு பேச போறீங்கன்னு தெரியல. நிச்சயமாக அனைவரும் பேசணும் அப்படின்றது எங்களுடைய அன்பு வேண்டுகோள். இதன் வாயிலாக நம்ம கூற இருக்கும் கருத்து, இந்த நாம் தமிழர் கட்சியினர் அப்படின்றவங்க ஒரு சரியான ஒரு மேடை கிடைச்சா அவங்க கூட விவாதம் பண்ண நம்ம தயார். நீ யாரு தமிழர்னு நீ சொல்லு, உனக்கு
உனக்கு நாங்கள் யாருன்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம். நீ வந்து என்னை தெலுங்குன்னு சொன்னால் அதுக்கு உண்டான பதிலும் இருக்குது. நான் தமிழன்னு நான் உணர்றனால நான் தமிழன்னு சொன்னால் நீ ஏற்றுக்கலைன்னா நீ ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு உன்னைய எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுக்குன்னு எங்கள்கிட்ட பதில் இருக்குது. எங்கேயாவது பேச வாய்ப்பு கிடைச்சாதானே உங்க கூட நேரடியாக மோத முடியும். அதை விட்டுட்டு அது இதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுருந்தா உங்கள் அண்ணனை பற்றி இப்படி தான் பேசுவோம், நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இப்படி தான் கொடுப்போம். வேணும்னா வா விவாதம் பண்ணுவோம், எது சரி தப்புன்னு பார்ப்போம். என்னதான் எங்கள் மக்கள் வந்து இந்த நாட்டுக்கு என்னதான் அநீதி பண்ணாங்கன்னு உன் பார்வையில் தவறுதலாக வழி நடத்தி ஒரு சில குரூப் தம்பிகளை எதிராக திசை திருப்பி அண்ணன் தம்பியா சின்ன வயசுலேருந்து பழகின பக்கத்து வீட்டுக்காரனே எதிரியாக்கி வச்சிருக்கீங்க. இந்த ஒரு சூழல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும், மிகப்பெரிய கலவரங்கள் உருவாகும். அதற்கு முன்னரே இது தவிர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம கட்சிகள் இடத்துல வந்து தயவு செஞ்சு எங்கள் குரலாக பேசுங்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கும் மேலே இல்லைன்னா எங்களுக்கான பாதுகாப்பை நாங்களே தான் உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசலையா, நான் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க, நிறைய பேர் வருவீங்க. அப்படி கிடையாது. இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஓப்பனாக வெளிப்படையாக இந்த மக்களை பற்றி நீ இப்படி பேசுனேன்னா உன் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம், உங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுவோம்னு யாராவது சொல்லுங்கள், பேசுங்க, நாங்கள் பேசுகிறோம் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுடைய மனநிலையில் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் சரி, இந்த அநாகரீகமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து போடக்கூடிய விஷயங்களை கைவிடுங்க அப்படின்றது வேண்டுகோள். அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது PM பாரத். நன்றி.